அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் இந்த ஒரு நல்ல நன்மையின் பக்கம் விரைந்து வந்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட நன்மை என்று சொன்னால், இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்று தரக்கூடிய நன்மையாக இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனும் இறை தூதரும் கூறிய அந்த சொற்களை இங்கே காட்சி மூலியமாகவும் வார்த்தைகள் மூலியமாகவும் நாமெல்லாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கே நன்றிக்குரியவனாக, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதர்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகளிலேயே ஒரு சிறந்த அருள்கொடையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கு தான். அப்போ அந்த மார்க்கம் நமக்கு ஏராளமான செய்திகளை நமக்கு காட்டி தந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கூடிய அனைத்தும் இறைவனுடைய அத்தாட்சி என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய மொழி, உங்களுடைய நிறம், உங்களுடைய அனைத்தும் இறைவனுடைய அத்தாட்சியாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய உடம்பும் இறைவனுடைய அத்தாட்சி என்று சொல்லி காட்டுகிறான். உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இவையும் இறைவனுடைய அத்தாட்சி என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று தேன், அந்த தேனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அந்த தேன் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தேனி பலவிதமான மரங்களிலும் மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டடங்களிலும் அது தனக்கான ஒரு கூடுகளை அமைத்து கொண்டு, பிறகு அந்த தேனி ஒவ்வொரு பூக்களையும் சென்று அதில் இருக்கக்கூடிய சாறுகளை, சத்துக்களை உறிந்து கொண்டு அதை சாப்பிட்டு, பிறகு அது தேனி தன்னுடைய கூட்டில் வந்து அமர்ந்து கொள்கிறது. அந்த வயிற்றிலிருந்து ஒரு பானம் வெளியேறுகிறது. அந்த பானம் பல கலர் உடையதாக இருக்கிறது. அது உங்களுக்கு நோய் நிவாரணியாக இருக்கிறது என்று திருக்குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இதில் சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்ற செய்தியும் சேர்த்து சொல்லி காட்டுகிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் எல்லா அத்தாட்சி இருக்கிறது என்றும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இறைவன் சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகள் அத்தாட்சி அத்தாட்சி அத்தாட்சி, ஆதாரம் 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 என்று சொல்லி காட்டுகிறான். பாலை சொல்லி காட்டுகிறான். இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையிலிருந்து மிருதுவான ஒரு பானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அது சிந்திக்கும் மக்களுக்கு அதில் அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏராளமான வசனங்களை சொல்லிக்காட்டி அதில் ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, இறைவன் இருக்கிறான் என்ற ஆதாரம் இருக்கிறது, இறைவனை சிந்திக்கக்கூடிய ஆதாரம் இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லிக்காட்டி கொண்டே இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறைவனுடைய படைப்பு என்பது மிக பிரம்மாண்டமான படைப்பு. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானம் பூமி படைத்ததை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வானங்களையும் பூமியும் இணைந்துதான் இருந்தது, அதை நாம் தான் பிரித்தோம். ஒவ்வொரு உயிரையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்றும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். வானங்கள் பூமி, பிக் பேங் தியரி என்று சொல்றாங்க இல்லையா, பெருவெடிப்பு கோட்பாடு, இதை இறைவன் அன்றே சொல்லி காட்டுகிறான். வானங்களையும் பூமியும் இணைந்து இருந்தது, ஒன்றோடு ஒன்று ஒட்டி தான் இருந்தது. அது என்ன செய்ததுன்னு சொன்னால், ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பு ஏற்பட்ட பிறகுதான் வானங்களும் பூமிகளும் பல கோள்களும் பிரிந்தது என்றதெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு டிஸ்கவரி சேனல்லையே போட்டு காமிக்கிறாங்க. ஒரு புள்ளியில் இருந்து தான் என்ன செஞ்சது, இந்த உலகம் தோன்றியது. ஒரு வெடிப்பு ஒன்று ஏற்பட்டது, தானாக வெடிப்பு ஏற்பட்டது. வெடிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த புள்ளியிலிருந்து ஒவ்வொரு கோள்களும் தனித்தனியாக சென்றது. வானம் புகை மூட்டமாக இருக்கும் பொழுது நாம் படைக்க நாடினோம் என்றும் திருமறை குர்ஆனை இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஒரு வகையான வாயு படலங்கள் இருந்தது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்ப இப்படி ஏராளமான செய்திகள் இறைவனுடைய படைப்பை பற்றி இறைவன் தன்னுடைய இறுதி வேதமான திருக்குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இவையெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. ஆனால் மனிதர்களோ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
இந்த அத்தாட்சிகளை பார்க்காமல், இந்த வசனங்களை பார்க்காமல், சிந்திக்காமல் எதையும் படைக்காத ஒன்றை போய் கடவுளாக வணங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எதையுமே படைக்காத ஒன்றை கடவுளாக வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், மரம் செடி கொடிகளை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், மனிதனை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், மரணித்து போன மனிதர்களை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான மனிதர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். படைத்தவன் கூறுகிறான் திருமறை குரானில், நான் இவ்வளவுவற்றையும் படைத்திருக்கிறேன், இதிலெல்லாம் அத்தாட்சி இருக்கிறது, படைத்த இறைவன் ஒருவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். படைப்பாளன் ஒருவன் தான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த படைப்பாளனை வணங்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த படைத்த படைப்பனங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்துக்கும் அத்தாட்சிகளையும் இறைவனுடைய ஞாபகங்கள் உங்களுக்கு அதிகமாக வேண்டும். அல்லாஹ் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வானத்தை பார்ப்பார்கள், பூமியை பார்ப்பார்கள், சந்திரனை பார்ப்பார்கள், இவையெல்லாம் என்னுடைய இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்று குரானில் சொல்லி காட்டுகிறான். இவையெல்லாம் பார்ப்பார்கள், பார்த்து முடித்த பிறகு இவையெல்லாம் இறைவன் வீணுக்காக படைக்கவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறைவனுடைய படைப்பு என்பது மனிதன் சிந்திப்பதற்காக படைக்கப்பட்டவை, இறைவனை நினைவு கூறுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இறைவனை நாம் புகழக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹான் அல்லாஹ் என்று இறைவனை புகழக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவராக இருக்கணும். படைத்த இறைவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் ஆவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.